தான் பெருசு தொழுகையோ, அந்த தொழுகையை விதியாக்கியவன், என்ன படைத்தவன், ஹாஜியார படைத்தவன் அவன் பெருசில்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் அண்மை காலமாக இளம் வயது மரணங்களை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு துப்பாக்கிய நிலை, ஆயுளில் உள்ள பரக்கத் எடுபட்ட நிலை. அல்லாஹ் ஆயுளில் இருக்கிற பரக்கத்தை பிடுங்குகின்றான் என்ற ஒரு அடையாளம். காரணம், முதலுள்ள முன்னைய கால மக்கள்கள் நிறைய காலங்கள் வாழ்ந்தார்கள். கொடுவி வாழ்கின்ற அளவுக்கு, நடுங்கி நடுங்கி வாழ்கின்ற அளவுக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்து மரணித்திருக்கிறார்கள். காரணம், குர்ஆன், தொழுகை ரெண்டினுடைய தொடர்பாடல். எதுவில்லாவிட்டாலும் ஜக்காத் கொடுக்க வசதி இருந்திருக்காது, ஹஜ்ஜுக்கு போக சந்தர்ப்பம் இருந்திருக்காது. ஆனால் குர்ஆனும் கையுமாக இருந்திருப்பார், பள்ளியும் ஊருமாக இருந்திருப்பார். அந்த பரக்கத் அவங்களுடைய ஆயுளின் பரக்கத்தை உண்டாக்கி, அதை நாங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை, தொழவும் இல்லை. தொழும்படி சொன்னதை உண்மைப்படுத்தவும் இல்லை. இப்படி ஜும்மால ஈக்கிறது, தூங்குறது, கேட்கிறது, பீத்திடுறது, அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். எனவே தொழுகை இல்லாத வாழ்வு, அது உலகத்திலேயே அவர் நரக வாழ்க்கையை நிச்சயம் அனுபவிப்பார், கஷ்டத்தை அனுபவிப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். குடும்பத்தில் பிரச்சனையை தினந்தோறும் கண்டு கொண்டிருப்பார். பிரச்சனைக்கான வழி தீர்வு இந்த சுஜூதில் இருக்கிறது, ருக்கூவில் இருக்கிறது, இஅ்திதாலில் இருக்கிறது என்றதை நாங்கள் மறந்துட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த உலக வாழ்க்கைய, தொழில் துறவுகள், குடும்பம், கல்வி, சமூகம், அரசியல் எல்லாத்தையும் சீராக ஆக்கணும்னா இந்த தண்டவாளயம் மாதிரி ரெண்டு பக்கமீக்கி, ஒன்று தொழுக, மற்றொன்று குர்ஆன். இன்றைக்கு யாராவது மௌத்தானாத்தான், வீட்டில் ஒரு மௌத்து செய்தி ஜனாசா நடந்தால்தான் யாசீனை எல்லாரும் தேடுறது. இங்கே பார்த்தாலும் சின்ன புள்ள அல்லது ஒரு வயது வந்த வாலிபர்களுடைய மரணங்கள், ஏற்றுக்கொள்ள இயலாத மரணங்கள். சில நேரம் அவங்க நல்லடியார்களாக இருப்பாங்க, வாழ்ற சமூகத்தின் முசீபத் நல்லடியார்களை கொண்டு போய்த்து. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன்.